मुस्तफा जाने रहमत पे लाखों सलाम, शम्माए बज़ में हिदायत पे लाखों सलाम। அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அன்பர்களே, தோழர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை எல்லாம் முஃமின்களாக, முஸ்லீம்களாக, ஹதரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தார்களாக படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கின்றான் என்று சொன்னால் இது அல்லாஹ் நம் மீது செய்த மிகப்பெரிய கிருபை, மிகப்பெரிய கருணை. கண்ணியமிக்க அன்பர்களே, இன்றைக்கு வியாழக்கிழமை, நாளைக்கு வெள்ளிக்கிழமை இன்ஷா அல்லாஹ். அதாவது வெள்ளியினுடைய இரவு, அதாவது வியாழக்கிழமை நைட்டு விடிஞ்சா வெள்ளிக்கிழமை. இது என்ன செய்யணும்னு சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேலே அதிகமாக ஸலவாத்து சொல்லக்கூடிய நாள். ஹதீஸில் நம்ம பார்க்குறோம், யார் அசருக்கு பின்னால், வியாழக்கிழமை அசருக்கு பின்னால் ஒரு ஸலவாத் இருக்குது, அந்த ஸலவாத்தை 80 முறை சொல்கிறாங்களோ 80 வருடத்தினுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சிடறான். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். 80 முறை அந்த ஸலவாத்தை சொல்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதினின் நபியில் உம்மியி வ ஆலிஹி சல்லிமு தஸ்லீமா. அவ்வளோதான். இது ஒரு முறை சொல்கிறதுக்கு. இதை 80 வாட்டி சொல்கிறதுக்கு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆகும். 80 வருஷத்தினுடைய பாவங்களை அல்லாஹ் தஆலா மன்னிச்சிடறான்னு வருது. புரியுதா? ஸலவாத்து என்பது சாதாரணமான அமல் அல்ல, அல்லாஹ் செய்யக்கூடிய அமல். ஸலவாத்து எப்படிப்பட்ட அமலுங்க? அல்லாஹ் செய்யக்கூடிய அமல். அல்லாஹ் எந்தெந்த காரியங்களெல்லாம் நமக்கு கட்டளையாக சொல்லியிருக்கிறானோ அதெல்லாம் அவன் செய்கிறது கிடையாது. தொழுவு சொல்லியிருக்கிறான், நோன்பு வைக்க சொல்லியிருக்கிறான், ஜக்காத்து கொடுக்க சொல்லியிருக்கிறான், ஹஜ்ஜு செய்ய சொல்லியிருக்கிறான். இது எல்லாமே நம்மளை செய்ய சொல்லியிருக்கிறானே தவிர்த்து அவன் எதுவுமே செய்கிறது கிடையாது. ஆனால் ஒரே ஒரு அமல் இருக்குதுன்னு சொன்னால் அது ஸலவாத்து மட்டும்தான். நானும் செய்கிறேன், என்னுடைய மலக்குமார்களும் செய்கிறாங்க, எனவே மூமின்களை நீங்களும் செய்யுங்கன்னு சொல்லி ஒரு அமலை சொல்கிறான்னு சொன்னால் அது ஸலவாத்து மட்டும்தான். இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா நபீனா மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா நபீனா மௌலானா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. இந்த ஆயத்தை கேட்டால் என்ன செய்யணும்? எல்லாரும் ஸலவாத்து சொல்கிறது வாஜிப். ஏன்னா அல்லாஹ்வுடைய கட்டளை அது. சஜிதா செய்கிறோம் இல்லையா, இன்றைக்கி சஜிதா செஞ்சோம் இல்லையா, அந்த சஜிதாவுடைய ஆயத்தை ஓதுனா நம்ம சஜிதா செய்யணும். தொழுகையில் இருந்தால் கூட என்ன செய்யணும்? கேட்டோம்னு சொன்னாலும் ஓதனம்னு சொன்னாலும் என்ன செய்யணும்? சஜிதா செய்யணும். குரான் ஓதிக்கிட்டு இருக்கிறோம், அந்த ஆயத்து வருது, என்ன செய்யணும்? குரான் அழகாக மூடி வச்சுட்டு கிப்லா பக்கம் திரும்பி சஜிதா என்ன செய்யணும்? நம்ம செய்யணும். அது அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறது. அதே போல தான் அல்லாஹ் குரானில் சொல்கிறான், நபி மேலே சலாமும் ஸலவாத்தும் நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய கட்டளை இல்லையா? அது என்ன செய்யணும்? அதுக்கு கீழ்ப்படியணும். இந்த ஆயத்தை கேட்டால் உடனே அதுக்கு என்ன செய்யணும்? ஸலவாத்து ஓதணும். தொழுகையை தவிர்த்து, தொழுகையில் கேட்டால் ஓத வேண்டிய அவசியம் இல்லை. மற்ற எந்த இடத்துல நம்ம இந்த ஆயத்தை ஓதினாலும் சரி கேட்டாலும் சரி ஸலவாத்து என்ன செய்யணும்? சொல்லணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேலே ஸலவாத்து சொல்லாதவங்க, அவங்க பேரை கேட்டு ஸலவாத்து சொல்லாதவங்க, அவங்க அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சபிக்கிறாங்க. புரிஞ்சா? அவன் நாசமடையட்டும்னு சொல்கிறாங்க. நபியினுடைய பேரை கேட்டு யார் ஸலவாத்து சொல்லலையோ அவன் நாசமடையட்டும்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் பதுவா செய்கிறாங்க. அதுக்கு நபி அவங்க ஆமீன் சொல்கிறாங்க. அப்போ எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பாருங்கள் ஸலவாத்துங்கிறது. ஸலவாத்து அல்லாஹ் அக்பர், எவ்வளோ பெரிய காரியம். நாம் அதை சாதாரணமாக நினச்சிட்டு இருக்கோம். நம்ம என்ன செய்யணும்? சாதாரணமாக நினச்சிட்டு இருக்கிறோம். யார் நபி வழியில் நம் தொழுகை, நபி வழியில் திரள் தொழுகை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போகிறோன்னா வாயில் ஸலவாத்துன்றது வரவே வராது. நபின்னு பேசிக்கிட்டு இருப்பான் தவிர்த்து. ஆனால் ஸலவாத்து என்பது ஸலவாத்தும் சலாமும் சொல்லுங்கன்னு அல்லாஹ் தஆலா சொன்னதுக்கு பின்னால் நம்ம வாய் ஸலவாத்தை தான் நம்ம மெல்லணும். எப்போவுமே ஸலவாத்தும் சலாமும் நீங்கள் என்ன செய்யுங்க? இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி, நபி மேலே ஸலவாத்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள்னு வருது. அல்லாஹும் அவனுடைய ரசூல்மார்களும் என்ன செய்கிறாங்க? அவனுடைய மலக்குமார்களும் நபியின் மீது ஸலவாத்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். சொன்னான்னு சொல்லலை, சொல்லுவான்னு சொல்லலை, சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். என்ன செஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டே இருக்குது. அது கியாமத் நாள் வரைக்கும் நடக்கும். அவ்வளோ அல்லாஹ் தஆலா விரும்பி செய்யக்கூடிய ஒரு அமல்.
அதை நாம் என்ன செய்யறதில்ல, சாதாரணமாக நினச்சிட்டு நபியினுடைய பேர் சொல்ல கேட்டால் நம்ம பாட்டுக்கு அமைதியாக உட்காந்துருக்கோம். வாயத்தோறும் சொன்னால் தான் என்ன, முத்துக்கள் கீழே கொட்டிடுமா, கொட்டினா கொட்டிட்டு போகுது என்ன இப்போ என்ன செய்யணும், சலவாத்து சப்தமாக சொல்லணும். ஏன்னா பக்கத்தில் இருக்கிற கேட்டு என்ன செய்யணும், திருப்பி அவரும் மறந்துருந்தாலும் கவனக்குறைவாக இருந்தாலும் அவரும் சொல்லும், ஆஹா சலவா நபியினுடைய பேர் சொல்லிட்டாங்க போல் தெரியுது அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், அவங்களும் சலவாத்தை கூட சேர்ந்து சொல்லணுமே தவிர்த்து நம்ம பாட்டுக்கு அமைதியாக இருந்தால் என்ன அர்த்தம், நம்ம பாட்டுக்கு அமைதியாக இருக்கக்கூடாது. சலவாத்து நபி மேலே அதிகமாக சொல்லணும். சலவாத்து சொல்கிறதன் காரணமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது. நம்முடைய பாவங்கள் ஹதீஸில் பார்க்குறோம், உலகத்தில் பனி இஸ்ராயீல் காலத்தில் ஒரு நபர் இருந்தார், ரொம்ப அதிகமான பாவங்கள் செஞ்ச நபர், ரொம்ப அதிகமான பாவங்கள். அவர் இந்த பாவத்தை மிச்சம் வச்சார் அப்படின்னு சொல்லி கிடையாது, எல்லா பாவத்தையும் செஞ்சிட்டார். அவர் என்ன செஞ்சிட்டார், இறந்து போயிட்டார். அல்லாஹ் தஆலா நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு வஹி அறிவிக்கிறான், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, என்னுடைய நேசர் ஒருத்தர் இறந்து போயிட்டார், அவர் இந்த இடத்துல கிடக்கிறார், அவர் என்ன செய்யுங்க, நீங்கள் எடுத்து அடக்கம் பண்ணுங்கன்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் உடனே கிளம்பிட்டாங்க. நேராக போய் என்ன செய்வாங்க, கூட இருந்தவங்களாம் கூப்பிட்டுக்கிட்டு வாங்க, அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளை வந்திருக்கு, நம்ம அதை செய்யணும். போனால் அவர் என்ன செய்யணும், ஜனாசாவாக கிடக்கிறார். அவரை பார்த்துட்டு மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கௌம் சொன்னாங்க, நபியே இவரா அல்லாஹ் நேசன்னு சொன்னால் இருக்காது, நீங்கள் அல்லாட்ட இன்னொரு வாட்டி கேளுங்க, ஏன்னா இவர் யாருன்னு எங்களுக்கு தெரியும், இவர் யாருன்னு என்ன செய்யும் எங்களுக்கு தெரியும், இவர் யாருன்னு தெரிஞ்சனால தான் நாங்கள் தூக்கிட்டு வந்து நாங்கள் தானே போட்டோம். அவன் என்ன செஞ்சிட்டாங்க, இறந்து போயிட்டார் அவர் ஊரில், இவரை கொண்டு போய் நம்ம மக்கள் அடக்கப்படுகின்ற அந்த கபரில் அடக்குனா இவருடைய பாவம் நம்மளையும் தாக்கும், இவருக்கு வர்ற வேதனை நமக்கும் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் காலில் கைத்தை கட்டி கொண்டு போய் காட்டில் போட்டதே நாங்கள் தான். என்ன சொல்கிறாங்க, அந்த காலில் கைத்தை கட்டி கொண்டு போய் காட்டில் போட்டது நாங்கள் தான். இவரை சொல்லியிருக்க மாட்டோம், நீங்கள் இன்னொரு வாட்டி அல்லாட்ட கேளுங்க. நபிக்கு என்ன செய்கிறாங்க, யோசனை சொல்லி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஆளுங்க தான் அவங்க, புரியுதா. மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு கொஞ்சம் குழப்பம் ஆயிடுச்சு. யா அல்லாஹ், என்ன இந்த நபர்கள் இப்படி சொல்கிறாங்களே, இவர் தானா இல்லை வேற யாரும் உள்ள யாருனா கிடக்குறாங்களா அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் உடனே அல்லாட்ட கேட்டாங்க. அடிக்கடி அல்லாட்ட பேசக்கூடியவங்க, மூசா கலீமுல்லா அவங்களுக்கு பேர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், புரியுதா. அப்போது அல்லாஹ் தஆலா சொன்னால், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களே, உங்களுடைய சகாக்கள் உங்களுடைய தோழர்கள் சொல்கிறாங்களே அது உண்மைதான், நான் சொன்ன என்னுடைய நேசர்னு அதுவும் உண்மைதான். இன்னும் குழம்பு வந்துருச்சு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு, ரெண்டையுமே உண்மைங்கிறான். அல்லா நேசர்னு சொல்லி போய் அடக்கமாக சொன்ன அதுவும் உண்மை, இவர் பெரிய பாவின்னு சொல்கிறாங்க இவங்கெல்லாம், இதுவும் உண்மைங்கிறான். ஆமாம், கடைசி நேரத்தில் அவர் இறந்து போகக்கூடிய நேரத்தில் இவ்வளோ பாவம் நம்ம செஞ்சிட்டோமே, இந்த பாவத்தோடு போய் அல்லாஹ்வை எப்படி சந்திக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் கல்புல எப்படி வரும், அல்லாவா போட்டான் கல்புல போட்டான். அவங்களுக்கு கொடுத்த அந்த தௌராத்துடைய வேதத்தை என்ன செஞ்சாங்க, எடுத்து ஓத ஆரம்பித்தார். அந்த வேதத்தில் நபியினுடைய பெயர் வரும் பொழுது அந்த பெயரோடு சேர்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னு அவர் தன்னை மறந்து சொல்லிட்டாரு. அதனால என் நபி மேலே ஸலவாத்து சொன்னதின் காரணமாக அவருடைய பாவத்தையும் மன்னிச்சு அவர் என்னுடைய நேசராக நான் ஒத்துக்கிட்டேன்னு சொல்கிறோம். ஆனால் பாவத்தை மன்னிச்சு விட்டா சரிதான், நேசராக ஒத்துக்கிட்டேன்னா என்ன மாதிரியான விஷயம், நேசராக ஒத்துக்கிட்டேனா அதனால நீங்கள் என்ன செய்யுங்க, நபியை அவரை கொண்டு போய் நீங்கள் அடக்கம் பண்ணுங்க. மற்ற முஸ்லீம்கள் இஸ்லாமியர்களை எப்படி நீங்கள் அடக்கம் செய்வீங்களோ அதே போல் அவருக்கு மரியாதை கண்ணியமாக என்ன செய்யுங்க, அடக்கம் செய்யுங்க. அதனால் ஸலவாத்து சொல்லக்கூடியது அல்லாஹ்வுக்கு பிரியமான விஷயம். ஸலவாத்து சொல்லக்கூடியது அல்லாஹ்வுக்கு பிரியமான விஷயம். ஒரு முறை ஒருத்தர் ஸலவாத்து சொன்னால் அல்லாஹ் அவர் மேலே 10 முறை ஸலவாத்து சொல்கிறான், 10 பாவத்தை மன்னிச்சிடுறான், 10 தரஜாத்துகளை உயர்த்துறான். பாருங்க, ஒரு வாட்டி ஸலவாத்து சொன்னால் நம்மளுக்கு 30 விஷயங்கள் நமக்கு கிடைக்குது. 10 முறை நம்ம மேலே அல்லாஹ் தஆலா ஸலவாத்து சொல்கிறான், அதே போல் நம்முடைய 10 பாவங்களை மன்னிச்சிடுறான், நம்முடைய 10 தரஜாத்துகளை உயர்த்துறான், அந்தஸ்தை உயர்த்தி கொடுக்குறான். அப்போ ஸலவாத்துங்கிறது சாதாரண விஷயமா, நாம் சாதாரண விஷயமாகவே நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம சாதாரண விஷயமாகவே எல்லாத்தையும் ஸலவாத்து கொண்டு தான் என்ன செய்வாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட, யார் ரசூலல்லாஹ், உங்கள் மேலே நான் நாளில் ஒரு பகுதி, ஒரு நாள் முழுக்க நாளில் ஒரு பகுதி உங்கள் மேலே நான் ஸலவாத்து சொல்லட்டுமா, கொஞ்சம் கூட்டிக்கிங்க. சரி, நான் பாதி நாள் உங்கள் மேலே ஸலவாத்து சொல்லுவேன், இன்னும் கொஞ்சம் கூட்டிக்கிங்க. சரி, நான் முக்கால்வாசி சொல்லட்டுமா, இன்னும் கொஞ்சம் கூட்டிக்கிங்க. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு என்ன செய்யுங்க, ஸலவாத்து சொல்லுங்க.
எவ்வளோ முடியுமோ அவ்வளோ. ஏன் அது அவங்களுக்கு இல்லை, அவங்க நபிக்கு அந்த உயர்வு வரப்போறதில்லை. சொல்றதின் காரணமாக என்ன செய்யும், யார் சொன்னாங்களோ அவங்களுக்கு தான் உயரும், யார் சொன்னாங்களோ அவங்களுக்கு தான் உயரும். ஏன்னா அல்லாஹ் தஆலா நபியை எப்போவோ உயர்த்திட்டான். வரஃபஅனா லக திக்ரக், என்ன சொல்றான், நபியை உங்களுடைய கீர்த்தியை உங்க உயர்வை நாம என்ன செஞ்சிட்டோம், அந்தஸ்தை உயர்த்திட்டோம்னு சொல்லிட்டான். நாம சொல்லி ஒன்றும் அவங்கள உயர போறது இல்லை, சொல்றதுனால நாம உயர்வோம். புரிஞ்சா? அதனால என்ன செய்யணும், ஸலவாத் அதிகமாக சொல்ல கற்றுக்கணும், சொல்லுங்க. அதனால தான் நம்ம பள்ளியில் என்ன செய்கிறோம், ஒவ்வொரு வக்து தொழுகைக்கு பின்னாலேயும் ஸலவாத் ஓதுறோம், ஸல்லல்லாஹு அலைஹி அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுறோமே. ஏன் நம்ம மற்ற நேரங்களில் நாம் சமயம் மறந்துட்டா கூட தொழுகையில் என்ன செஞ்சிடும், அது கிடைச்சிடும். நம்ம தொழுதும் போது என்ன செஞ்சிடலாம், ஒரு நாளைக்கு 5 முறை ஸலவாத்து சொல்கிறதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்பதனால் என்ன செய்யறாது, நம்ம தொழுகையிலேயே வச்சிருக்கோம். தொழுது முடித்தோன்னு தொழுகையிலேயே அல்லாஹ் வச்சிருக்கிறான். அதை அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் நம்ம ஓதுறோமா இல்லையா, அத்தஹியாத்துல ஓதுறோமா, ஸலவாத்து தானே அது, அத்தஹியாத்துல ஓதுறோமா ஸலவாத்து தானே அது, தொழுகையிலே வச்சு ஓதுறோமே, தொழுகையிலே வச்சு ஓதுறோமே, தெரியாமல் ஓதுறோம். தெரிஞ்சு ஓதி பாருங்க அதனுடைய நன்மை எவ்வளோன்னு சொல்லி, அந்த ஷுஅரத் அந்த உணர்வோட ஓதணும். நபியினுடைய பேர் சொல்லப்பட்டுச்சு ஸலவாத்து. ஒருத்தர் ஒன்றும் இல்லை, ஒரு யஹூதி என்ன செஞ்சிட்டாரு, ஒரு சஹாபியினுடைய ஒட்டகத்தை திருடிட்டு போயிட்டார். திருடிக்கிட்டு அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, யாரை சொல்லலாம், என்னுடைய ஒட்டகத்தை திருடிட்டு போயிட்டாரு. அந்த ஆள் என்ன பண்ணான், போய் ஒரு பொய்யா ஒரு ஆளை செட் பண்ணி கூட்டிகிட்டு வந்தான். கூட்டிகிட்டு இவர் 2 பேரையும் நபி விசாரிக்கிறாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும்போது, உங்களுடைய ஒட்டகம்னு சொல்கிறீங்களே, அதுக்கு என்ன ஆதாரம், இந்தா இருக்கிறாரு இங்கே பாருங்க சொல்லுப்பா அப்படின்னு சொன்னால், ஆமாம் இது இவருடைய ஒட்டகம் தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு வந்த ஆள் என்ன செய்யறான், பொய் சொல்கிறான். அப்போது அந்த சஹாபி யோசனை பண்ணுறாங்க, வேற அவருக்கு சாட்சி சொல்ல யாரும் இல்லை, அந்த சஹாபிக்கு சாட்சி சொல்கிறதுக்கு யாரும் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பேரையும் விசாரிச்சுட்டு என்ன செஞ்சாங்க, இந்த ஒட்டகத்தை நீனை வச்சுக்குன்னு சொல்லி யஹூதி கையில் கொடுத்துட்டாங்க. யஹூதி கையில் கொடுத்துட்டாங்க. இப்போ ரொம்ப மன கஷ்டத்தோட அந்த சஹாபி சொன்னாங்க, யார ரசூலல்லாஹ், என்னையும் கேட்டீங்க அவரையும் கேட்டீங்க, அவரு சாட்சிக்கு கூட்டு வந்த ஆளையும் கேட்டீங்க, ஒரே ஒரு வாட்டி அந்த ஒட்டகத்தை கேளுங்களேன், ஒரே ஒரு வாட்டி அந்த ஒட்டகத்தை கேளுங்களேன். அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒட்டகமே நீ யாருக்கு சொந்தம், லிமன் அந்த, நீ யாருக்கு சொந்தமான அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, ஒட்டகத்தை கேட்டோன்னு ஒட்டகம் அல்லாஹ்வுடைய குதிரத்துல பதில் சொல்லிச்சு, யார ரசூலல்லாஹ், நான் இந்த சஹாபிக்கு சொந்தமானவன், இந்த யஹூதி என்ன செஞ்சான், என்னை திருடிட்டு போயிட்டான், இவன் பொய்யன். கூட்டிட்டு காட்டினா பாருங்க ஒரு ஆளை, இவன் பொய்யன், சொல்லுவது பொய், கூட்டு பொய் சாட்சி சொல்றாரு அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிச்சு, அந்த ஒட்டகம் பதில் சொல்லிச்சு. அதனால என்ன செஞ்சாங்க, யாராலும் மறுக்க முடியாது இல்லையா. இப்போ இவரு சொன்னார் அவரு சொன்னார்னா சஹாபி அவர் தோழர்னு சொல்லிட்டு நபி வாங்கி கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிடுவான். நபி இவர் சொன்னார் அவர் சொல்லி யாராச்சும் கூப்பிட்டு கேட்டா, நபி அவர் தோழர்ன்றதுனால பொய் சொல்லி வாங்கி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிடுவான், வெளியில போய் பொருத்தி போட்டுருவான். இப்போ ஒட்டகம் பேசுறது எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க, நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இயற்கைக்கு மாற்றமான விஷயம் இல்லையா, ஒட்டகம் பேசின உடனே. அதனால அந்த யஹூதியும் வாயடைச்சு போனான், அந்த பொய்யனும் பயந்து ஓடியே போயிட்டான். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை கூப்பிட்டு கேட்டாங்க, தோழரே, உங்களுக்காக வேண்டி அல்லாஹ் இந்த ஒட்டகத்தையே பேச வச்சானே, நீங்க எப்படி என்ன அமல் செய்றீங்க, அப்படி என்ன அமல் செய்றீங்க? ஒண்ணும் இல்லை யா ரசூலல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைக்க அஷர ஸலவாத்து, ஒவ்வொரு நாளும் உங்க மேல 10 முறை ஸலவாத்து சொல்லுவேன், அதை தவிர நான் ஒன்றும் செய்யறதில்லை. என்ன சொன்னாங்க, ஒவ்வொரு நாளும் உங்க மேல என்ன செய்வேன், 10 ஸலவாத்து சொல்லுவேன், அதுதான் என்கிட்ட இருக்கக்கூடிய அமல். ஸலவாத்துடைய அந்த மகிமையை பார்த்தீங்களா, 10 வாட்டி ஸலவாத்து சொன்னா ஒட்டகம் பேசுது அவங்களுக்காக வேண்டி, என்னென்ன நடக்கலாம், புரியுதா? அதனால என்ன செய்யணும், ஒட்டகம்லாம் பேச தேவையில்லை, நம்முடைய பாவத்தெல்லாம் மன்னிச்சா போதும், புரியுதா? அதனால அதிகமாக ஸலவாத்து சொல்லுவோம். அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பிடித்த நபர்களாக அல்லாஹு தஆலா நம்மளை கபூல் செய்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.